மனம் திறந்து பேசுவதால், மன்னிப்பு கொடுப்பதால் நம் வீட்டில் மங்கள காரியம் நடக்கும். இது யாருக்குன்னா, தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்கள் என்னைக்குமே இடிஞ்சு போய் விழுந்துறக்கூடாது, இடிஞ்சு போய் உக்காந்துறக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவால்ல, போனால் போகட்டும். போடா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? எப்படி இந்த பாட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. அவ்வளோதான். இடிஞ்சு விழுந்துறக்கூடாது. போச்சுடா! அப்படின்னு மட்டும் நெனச்சிராதீங்க தனுசு ராசிக்காரர்கள். உங்கள மீட்டு எடுக்கிறது ரொம்ப டிலேவாகும். எல்லாரும் பிரச்சனையில இருக்கிறான். எல்லா மனுஷனும் ஒரு பிரச்சனை. கோடீஸ்வரனா இருந்தா அவனுக்கு ஒரு பிரச்சனை. உலகத்துல கப்பம் கட்டாதவன் யாருமே இல்ல. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம். அதே மாதிரி சில பேர் வாய அடைக்கிறதுக்கு சில விஷயத்த குடுத்தாக வேண்டியதா இருக்கு. இதுல தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் சில பேருக்கு கப்பம் கட்டுறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்கள நம்ம செஞ்சு தான் ஆகணும். சில பேர் வாய அடைச்சு தான் ஆகணும். எல்லாத்துக்கும் இடிஞ்சு விழறதும், எல்லாத்துக்கும் மழையே போச்சுடா அப்படின்னு நெனைக்கிறதும், மனச விடுறதும் இது தனுசு ராசிக்கு ஒவ்வொரு வாரமும். தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா, திடீர்னு பிரிஸ்காவாங்க, திடீர்னு டல் ஆயிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி போணும். என்ன தோழர்களே, என் தோழிகளே, என் உறவுகளே, இது நீங்க சாத்தியமா? சொல்லுங்க, சாத்தியமா? இன்னைக்கு நம்ம நிம்மதிய தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே, பக்கத்துல உள்ளவன் தான் சார் நிம்மதிய தேர்ந்தெடுக்கிறான். நாம அதுக்கு கொஞ்சம் தயாரா இருக்கணும். எவன் என்ன சொன்னாலும், எவன் என்ன பண்ணாலும், நாம தெளிவா இருந்தா நம்மள ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இவ்வளோதான். தனுசு ராசிக்காரர்கள் மனப்பாடத்த பதிவு பண்ணிக்கங்க. இது மனசுல இருந்த பாட்ட பதிவு பண்ணிடுங்க. உங்க வீட்ல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியில போயிடும். அத விடுத்து பயந்து நீங்க இடிஞ்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா, அப்ப 10 பேர் வந்து சொல்லுவான், "நீ அப்படி பண்ணியிருக்கலாம் தெரியுமா? நீ இங்க விட்டுட்ட தெரியுமா? உன் வீட்ல இப்படி இருக்கு தெரியுமா?" அப்படின்னுவான். தெரியாம பால் பாக்கெட்ட கீழ போட்டு உடைச்சிருப்போம். இத யாராவது பார்த்திருப்பான். உடனே சொல்லுவான், "உன் வீட்ல ஏதோ கெட்டது. அதனால தான் பால் பாக்கெட்ட போட்டு உடைச்சிட்டேன்னுவான்." அது கை தவறி விழுந்துருச்சு அவ்வளோதான். இதுக்கு போய் கெட்டதுக்குள்ள போக வேண்டாம். என் சகோதரரே, என் உறவுகளே, நான் ஃபர்ஸ்ட் சொல்ற செய்தி என்னன்னா, மனக்குழப்பத்த தூக்கி வச்சிருங்க. தனுசு ராசிக்காரர்கள் உங்க வீட்ல திருஷ்டி இருக்கு, சூழ்நிலைகள் கெட்டு போயிருக்கு, மனசுல வருத்தம் இருக்கு, குடும்பத்துல உறவுல சிக்கல் இருக்கு அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்க வீட்டு வாசல்ல சூர தேங்காய் உடைங்க. வீட்டை 3 தடவை சுத்தி அதுல பச்சை கற்பூரத்தை வச்சு ஏத்தி வீட்டு வாசல்ல வியாழக்கிழமை சூரக்காய் உடைங்க. செஞ்சு பாருங்க. ஒரு பிடி நல்ல உப்பு, கையளவு ஒரு பிடி உப்பு எடுத்துங்க. தலைய 3 தடவை சுத்துங்க. வீட்ட 3 தடவை சுத்துங்க. வீட்ல உள்ள எல்லா தலையும் சுத்துங்க. சுத்தி நல்ல பக்கெட் தண்ணில அந்த உப்ப போடுங்க. அது கரைஞ்சிரும். ராத்திரியில செய்யுங்க. காலையில அந்த தண்ணிய வெள்ளன வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி தூக்கி ஓடுற தண்ணில விட்டுருங்க. இல்ல உங்க வீட்டு சிங்குல ஊத்துருங்க. அந்த பாத்திரத்த அலம்பி வச்சிருங்க. நீங்க குளிச்சிட்டு வாங்க. அதுக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு புடிச்ச கெட்டது அத்தனையும் விலகும். அத்தனை துஷ்டங்களும் விலகும். நான் சிம்பிளா தான் பரிகாரம் சொல்லி தருவேன். இத மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு பூரிப்பு வரும், பலம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் அடிக்கடி மஞ்ச உடை அணிந்துக்கங்க. ஒரு மஞ்சள் ட்ரெஸ் ஏதாவது ஒரு மஞ்ச கையில வச்சுக்கங்க. மஞ்ச பேனா இது மாரி ஒரு மஞ்ச பேனாவாவது கையில வச்சுக்கணும். இல்ல ஒரு கர்சீப் வச்சுக்கணும். மஞ்சள் யூஸ் பண்ணணும். பெண்களா இருந்ததுன்னா உங்க பாக்கெட்ல, உங்க பர்ஸ்ல ஒரு மஞ்சள் வச்சுக்கங்க. எவ்ரி வியாழக்கிழமை அன்னைக்கு தேர்ஸ்டே வச்சுக்கங்க. அத ஒரு வாரம் ஃபுல்லா வச்சுக்கங்க. அடுத்த வியாழக்கிழமை அந்த மஞ்சள எடுத்துட்டு அடுத்த மஞ்சள வைங்க. உங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, வெள்ளி வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நீர் தெளிச்சு விடுங்க. கொஞ்சம் சந்தனம் பன்னீர் சேர்த்து மஞ்சள கொஞ்சந்து ரொம்ப ரொம்ப அதிகமாலாம் தெளிச்சு விடாதீங்க. வீடெல்லாம் இன்னைக்கு இதாயிடும். லைட்டா மஞ்சள் டர்மரிக் பவுடர் லைட்டா இருக்கணும். சந்தனம் சேர்த்துக்குங்க, பன்னீர் சேர்த்துங்க. வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. குருவுடைய காயத்ரி மந்திரத்த கார்த்தால 108 தடவ, சாயரத்த 108 தடவ சொல்லுங்க. ஒரு தர்ப பல்பாய் ஒண்ணு வாங்குங்க. உங்க வீட்ல சாமி ரூம்ல பூஜை பண்ணுங்க. எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு குருவுடைய மந்திரத்த சொல்லுங்க. குருவுடைய காயத்ரி மந்திரத்த சொல்லுங்க. சாமி குரு மந்திரம் எங்களுக்கு தெரியாதுன்னா, ஓம் பிரகஸ்பதே நமக, ஓம் குரவே நமக அவ்வளோதான். ஓம் பிரகஸ்பதே நமக. பிரகஸ்பதினா குரு தான். இல்லனா ஓம் குரவே நமக. ரொம்ப சிம்பிள். முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சத சொல்லுவோம். தெரியாது எதுக்கு? கர்ணன் படத்துல கர்ணன்னு ஒரு படம். இந்த புது கர்ணன், பழைய கர்ணன் இல்ல. அர்ஜுனும், கவுண்டமணி சாரும் நடிச்சிருப்பாங்க.
அதுல ஒருத்தவர் என்ன பண்ணுப்பாருன்னா, ஒரு ஸ்பூன வச்சு குத்திக்கே இருப்பாரு. அப்ப அவர் சொல்லுவார், அங்கிருந்து ஒரு பெரிய வசனம். ஆனா அந்த வசனம் நெறைய ஒரு நல்ல செய்தி அது. "என்னடா பண்ற? திங்க தெரியாம தான திங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "தெரிஞ்சத செய்யுங்கடா, ஏன்டா தெரியாத செய்றீங்க?" அப்படின்னு. தேங்காய் உடைக்கிறத விட்டுறாதீங்க. வியாழக்கிழமை தோறும் தேங்காய் உடைங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்கு பிடித்த பீடைகள் வெளியில போகும், விலகும். உங்க வீட்ல தீபம் ஏத்துங்க. வியாழக்கிழமையில அந்த தீபத்துல மஞ்சள் வச்சு, குங்குமம் வச்சு தீபத்த ஏத்துங்க. வீட்டு வாசல்ல நிலப்படியில நிலைய தொடச்சிட்டு, வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் 3 பொட்டு வைங்க. இந்த பக்கம் 3 பொட்டு, இந்த பக்கம் 3 பொட்டு வைங்க மஞ்சள். அந்த நிலப்படிக்கு தூப தீபம் காட்டுங்க. உங்க வீட்ல ஒரு கெட்ட சக்தி உள்ள இருக்காது, வெளியில வந்துரும். செஞ்சு மட்டும் பாருங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இதுதான் தனுசு ராசிக்காரருக்கு எல்லா கெட்ட சக்திகளும் விலக்கறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம். செஞ்சு பாருங்க. நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க. நல்லதே நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும், எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொன்னு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதுங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிரும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லைங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அதை சுத்தமா தவிர்த்துருங்க. இதை மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி, கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள், பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு. நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்றேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்ல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு, வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டு கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலான்னு கேப்பா. உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்கோ. அபார்ட்மெண்ட் வாசல்ல அது செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க.
பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில வந்துரும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில வந்துரும். நல்லது நடக்கும், நம்புங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா போகுது. இந்த பதிவை கேட்கறவங்க, இந்த பதிவை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல யாருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த வீடுகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.